According to the VB's theory, எதெல்லாம் strong field ligand? எதெல்லாம் strong field ligand? Carbonyl, carbon monoxide, அப்புறம் cyanide, cyanidо, அப்புறம் ethylene diamine, EN, அப்புறம் அம்மோனியா, இல்லையா? இதுதான் என்னது அப்படின்னு சொன்னா strong field ligand அப்படின்னு சொல்றாங்க. strong field ligand அப்படின்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இந்த strong field ligand ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் it's a low spin complex. என்ன spin complex மாதிரி? low spin complexes. And also இந்த low spin complex இன்னொரு பேர் என்னன்னா, it's a spin paired complex. spin paired complex. சரிங்களா? spin paired என்னது? அன்பேர்ட் கான்செப்ட் எல்லாம் பேரா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? ரைட் ரைட். இப்போ இந்த இதுல யார் நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தெரியும். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் என்னது? ஐபர்சஜன். ஞாபகம் இருக்கா? அயோடின், புரோமின், தயோசயனைடு, அப்புறம் ஐபர்சஜன், க்ளோஸ் ஃப்ரெண்ட் S2-, அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன ஒரு ஆல் இல்லையா? OH-, அப்புறம் ஊருக்கு போறாங்க யூரியா, அப்புறம் ஆக்சி வண்டியில போகும்போது தண்ணி தாகம் இருக்குது H2O, NCSR வீடு எட்டி பிடிக்கிற தூரத்துல இருக்கிறனால EDTA போய் தண்ணி கேட்டாங்க. ஒரு அம்மனி என்ன சொல்லுது? என்ன இந்த நைட் டைம்ல வந்திருக்கீங்க, கம்முன்னு போயிருங்க. CN-, இது மைனஸ். சரி, இதுல மைனஸ் வருதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் லிகண்ட். நியூட்ரலா இருக்கிறதெல்லாம் பாருங்க. இப்போ இதுல என்னுடைய கேள்வி என்ன, எதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னா இதுதான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். These are all strong field ligand. எதெல்லாம் வீக் ஃபீல்ட் லிகண்ட்னா these are all என்னது? வீக் ஃபீல்ட் லிகண்ட். சரிங்களா? வீக் ஃபீல்ட் லிகண்ட். சரி, இப்போ ரைட் சைடுல இருக்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் எதெல்லாம் சொல்லிருக்காங்க? கார்பன் மோனாக்சைடு, சயனைடு, எத்திலீன் டயமீன், அமோனியா. சரிங்களா? இங்க அமோனியாங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் சொல்லிருக்காங்க. பட் அமோனியா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டான்னு கேட்டா அமோனியா இஸ் a weak field ligand or moderate ligand. இவங்க மூணு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது அமோனியா என்னது? weak field ligand. ரிவர்ஸ்ல வரும்போது. ஆனா அமோனியா பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இங்க பாரு, இப்போ உங்களுக்கு அமோனியா வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா வீக் ஃபீல்ட் லிகண்டா அப்படின்னு பார்த்தா அமோனியா இஸ் a strong field ligand or weak field ligand. இங்க கொடுத்துமாங்க பாரு, இத நீங்க நோட் பண்ணணும், எழுதிக்கங்க. இது எல்லாரும் அமோனியா இஸ் generally considered as weak field or moderate field ligand. எழுது, நோட் பண்ணி பார்க்கலாம். புக்ல எழுது, நோட் பண்ணி எழுதுங்க. புக்ல எழுது. ரெண்டு விஷயம் சொல்றேன், புக்ல எழுதுமா. எழுது 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 சீக்கிரம். மேலுக்கு எழுதுமா. ஃபர்ஸ்ட் இது எழுது, அதுக்கப்புறம் நம்ம இதை எழுதணும். இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் எழுதணும். சீக்கிரம் எழுது. புக்ல ஒரு பேப்பர், ஒரு பேப்பர் எழுதி புக்ல கூட வச்சுக்கங்க, தப்பே கிடையாது. அமோனியாக்கு மட்டும் கொஞ்சம் இங்கே கான்ட்ரோவர்சியான क्वेश्चंस இருக்கு. காப்பி பண்ணு. மா எழுத சொன்னா, ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொன்னேன். எழுதுறது நல்லது. Ammonia generally considered as weak or moderate field ligand, but the position in the spectrochemical series, but its strength can vary, acting stronger with higher charge metal ions. சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய சார்ஜ் வந்து ஹையரா இருக்கும் பட்சத்துல, கோபால்ட்டுக்கு ரெண்டு சார்ஜ் இருக்குது, CO2+ CO3+. ஹையர் சார்ஜ் வரும்போது
அது ஸ்ட்ராங்கர் லிகண்டா இருக்குது. அண்ட் வீக்கர் லிகண்டா இருக்குது எப்போ அப்படின்னா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்போது. எழுது சீக்கிரம். எழுதிட்டீங்களா? காரணம் என்னன்னா on specific 3D metals where it doesn't cause strong d orbital splitting make its context to dependent. அது dependent எந்த மெட்டல் எலக்ட்ரான்ஸ் ஐ மீன் மெட்டல் அயான்ஸ் இருக்குதோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குதோ அதை பொறுத்து அமோனியாவை நம்ம டிபெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பாரு, இதை எழுதிக்கங்க. இந்த இடத்துல மெட்டல் அயான் சார்ஜ், மெட்டல் ஐடென்டிட்டி, இது ரெண்டு மட்டும் எழுதுங்க. காப்பி பண்றீங்களா? சீக்கிரம். நான் எழுதி சொன்னமா? இது ஃபுல்லா எழுதிட்டியா? இது ரெண்டு எழுதணும். நெக்ஸ்ட் இது ரெண்டு எக்ஸாம்பிள் இது எழுதணும். குயிக்கா காப்பி பண்ணுங்க. இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வேண்டாம், ஏன்னா அது மிட்வீன்ல தான் இருக்குது. அமோனியாங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட், வீக் ஃபீல்ட் லிகண்டுக்கு மிடில் இருக்குது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட், தென் இந்த எக்ஸாம்பிள்ஸ் டூ, இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கங்க. இது எழுதிட்டீங்களாமா? எக்ஸாம்பிள்ஸ் கூட எழுதிட்டீங்களா? எழுதுங்க, ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. 1 2 2 பாயிண்ட், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் 2 பாயிண்ட். இந்த எக்ஸாம்பிள்லயே பாருங்களேன். இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய சார்ஜ் என்னன்னா நிக்கல் 2+, கோபால்ட் 2+. ஏன்னா அமோனியாங்கிறது நியூட்ரல் லிகண்ட், அமைன் சார்ஜ் 0. அப்ப சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய சார்ஜ் வந்து 2+ இருக்கும்போது அமோனியா பிஹேவ்ஸ் a weak field ligand. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுது? வீக் ஃபீல்ட் லிகண்ட் தான் often leading to high spin complexes ஃபார்ம் ஆகுது. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா ஸ்பின் ஃப்ரீ, ஸ்பின் ஆகாது, பேர் ஆகாது, பேர் ஃப்ரீ. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் எப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருக்குது அப்படின்னா அதே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய சார்ஜ் அதிகமா இருக்கும்போது. இங்க சார்ஜ் அதிகமாகும் போது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா மாறுது, resulting low spin complex or paired electrons. மெட்டல் ஐடென்டிட்டி எழுதியாச்சுன்னா இது தேவையில்லை. இது ரெண்டு மெட்டல் எக்ஸாம்பிள்ஸ் மெட்டல். எக்ஸாம்பிள் எப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்குது, எப்போ வீக் ஃபீல்டா இருக்குது. எழுதிட்டீங்களா?
வீக் ஃபீல்டு அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு எழுதிட்டீங்களாமா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம் சீக்கிரம். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதுலயும் 3D மெட்டல் அயான்ஸ் இருந்துச்சுன்னா 3D சீரியஸ்ல, அதாவது ஸ்காண்டியம் டு ஜிங்க், ஸ்காண்டியம், டைட்டனியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க் இந்த எலமெண்டா இருந்தா அமோனியா வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்டாவும் இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகெண்டாவும் இருக்கும். பட் 4D and 5D சீரியஸ் லைக் லித்தியம் டு காட்மியம் அண்ட் லாந்தனம் டு என்னது மெர்குரி, இந்த ரெண்டு சீரியஸ் வரும்போது கம்பல்சரி அமோனியா இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட். அதனாலதான் VP3ல அமோனியா இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அவங்க புக்ல கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நோட் பண்ணிட்டீங்களாமா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம் செகண்ட். ஓகேவா? சரி, கவனிங்க. இப்போ இது வந்து எங்க இருக்குது? அமோனியா எங்க இருக்குது? அமோனியா எங்க இருக்கு? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்டுக்கும் வீக் ஃபீல்ட் லிகெண்டுக்கும் மிடில் இருக்குது. ஆக்சலேட்டோ எங்க இருக்குது? ஆக்சலேட்டோ எங்க இருக்குதுமா? இட்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்டுக்கும் வீக் ஃபீல்ட் லிகெண்டுக்கும் மிடில் இருக்குது. சரி சார், ஆனா ஆக்சலேட்டோ பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் நான் வந்து அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் சொன்னேன். ஏன் அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் சொல்றோம்? நல்லா கேட்டுக்கங்கப்பா. ஒரு கொஸ்டின்ல ஆக்சலேட்டோ வீக் ஃபீல்ட் லிகெண்டா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்டா, ஆக்சலேட்டோ இஸ் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட். ஏன் அப்படின்னா அதனுடைய சீலேட்டிங் நேச்சர். சீலேட்டிங் மீன்ஸ் இங்க பாருங்க, CHELA, சீலேட்ஸ். சீலேட்ஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ரிங் ஃபார்மேஷன். ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சீலேட்ஸா ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்குது அப்படின்னா எத்திலீன் டயமீன். எத்திலீன் டயமீன் என்னது? CH2 சிங்கிள் பாண்ட் CH2 NH2 NH2 NH2. இங்க ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? சோ டொனேட். அப்ப என்ன பண்ணுது? டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ரெண்டு பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது. இட்ஸ் a bidentate ligand. இட்ஸ் a what is it ma? Bidentate ligand. அப்போ இந்த எத்திலீன் டயமீன் மாதிரியான ஒரு லிகெண்ட் என்ன பண்ணுது? இட் ஃபார்ம்ஸ் த சீலேட்ஸ். பாலிஹெட்ரானா கன்வெர்ட் ஆகுது. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் லைக் a ring, இட்ஸ் லைக் a cage, அது மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. சோ இங்கே அதே மாதிரி தான். அதே EDTA, அதுவும் அதே தான். EDTA ன்னு சொன்ன என்னது? எத்திலீன் டயமீன் 2, எத்திலீன் டயமீன் டெட்ரா அசிட்டேட்டோ, அதுதான் என்னது அப்படின்னு சொன்னா EDTA. ஆனா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் IUPAC நேம் வரும்போது 2, 2 dash, 2 double dash, 2 triple dash, 1, 2 ethane diamine nitrile tetraacetate. அப்போ எத்திலீன் டயமீன் உடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா சீலேட்ஸ் மாதிரி தான். இங்க பாருங்க, CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இதான் எத்திலீன். இதான் என்னதுமா? எத்திலீன். இப்போ இது ரெண்டுல என்ன பண்றேன் நானு? இங்க பாரு, ரெண்டு பக்கம் அம்மோனியாவை ஆட் பண்றேன். NH2 இதுதான் என்னது? திஸ் இஸ் ஃபார் எத்திலீன் டயமீன். இதை நான் இப்படி கூட எழுதிக்கிறேன். இங்க ஒரு H, இங்க ஒரு H. எத்திலீன் டயமீன் என்ன லிகெண்ட்? பாசிட்டிவ் லிகெண்ட் ஆர் நியூட்ரல் லிகெண்ட்? பாசிட்டிவ் லிகெண்ட் ஆர் நியூட்ரல் லிகெண்ட்? பாசிட்டிவ் லிகெண்ட் ஆர் நியூட்ரல் லிகெண்ட்? EN எத்திலீன். இது என்னது? நியூட்ரல் லிகெண்ட். எப்படி அப்படின்னா நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுது? யூஸ் பண்ணுது. இட்ஸ் மேக்கிங் பாண்ட் ஃபார்மேஷன் வித் மெட்டல் ஆட்டம். பாண்ட் ஃபார்மேஷன் வித் மெட்டல் ஆட்டம். இது என்ன ஃபார்ம் பண்ணுது? சீலேட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. என்ன ஃபார்ம் பண்ணுதுமா? சீலேட்ஸ். இதெல்லாம் சீலேட் லிகெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரைட், கவனிங்க. இப்போ இந்த இடத்துல டெட்ராசிடேட்டோ EDTA எப்படி மாத்துறோம் அப்படின்னா, இந்த எத்திலீன் டயமீனை நான் EDTA-வை மாத்துறேன் பாருங்களேன். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன பண்றேன்? அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்றேன். O C டபுள் பாண்ட் O CH3. இங்க என்னது? O C டபுள் பாண்ட் O CH3. சோ இது வந்து என்னது அப்படின்னா, சாரி, இப்படி மாத்தி வரணும். CH2 C double bond O minus, CH2 C double bond O minus. Next இது அதே மாதிரி தான். CH2 C double CO
O minus. CH2 C double bond O O minus. இங்க எத்தனை மைனஸ் இருக்குது? How many minus? ஆல்ரெடி இதுவும் என்ன பண்ணுது? ஒரு மெட்டல் ஆட்டத்தோட நியூட்ரல் லிகண்ட் ரெண்டு பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது. இதுவும் இது என்னது? இதுவும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது. அகைன் இதுவும் பண்ணுது. அகைன் இந்த இதுவும் பண்ணுது. சோ இது என்னது அப்படின்னா this is for hexadentate. Hexadentate. Hexadentate என்னது? 6 கோஆர்டினேஷன் பாயிண்ட் இருக்குது ஜாயின் பண்றதுக்கு. அதுல 2 நியூட்ரல் 4 நெகட்டிவ். சரியா? ஹெக்ஸாடென்டேட். ஆனா என்னது இது? டெட்ரா வேலன்சி. சரிங்களா? இதனுடைய EDT என்னாலே 4 மைனஸ் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய சார்ஜ். சோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் மேக்கிங் சீலேட்டிங் லிகண்ட்ஸ். இதுவும் EDT எத்திலீன் டயமீன் ஆக்சாலேட்டோ. ஆக்சாலிக் ஆசிட் பாருங்களேன். ஆக்சாலிக் ஆசிட் எப்படி சொல்லலாம்? C சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O இது O மைனஸ் டபுள் பாண்ட் O மைனஸ். இப்ப மெட்டல் ஆட்டத்தோட யார் ஜாயின் பண்றாங்க? இந்த ரெண்டுமே என்ன பண்றாங்க? எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இப்ப இது என்னது? ரெண்டு பாண்ட் மோர் தென் ஒன் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணாலே அப்ப என்னது அப்படின்னா இட்ஸ் மேக்கிங் a chelating groups. இட்ஸ் மேக்கிங் வாட் இஸ் இட் பா? chelating. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இந்த பக்கம் அதே CH C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O மைனஸ் சிங்கிள் பாண்ட் O மைனஸ் இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது. இதுக்கு பேர் தான் சீலெட்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஃபார் ரிங், கோஆர்டினேஷன் ரிங். அப்ப எந்தெந்த லிகண்ட் எல்லாம் சீலெட்டிங் லிகண்ட்ஸா இருக்குதோ அது வீக் ஃபீல்ட் சீரிஸ்ல இருந்தாலும் கூட இட்ஸ் பிஹேவ் லைக் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இட்ஸ் பிஹேவ் லைக் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இந்த சீரிஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. EDT எங்க இருக்குது? EDT எங்க இருக்குதா? எத்திலீன் டைமீன் எங்க இருக்கா? ஆக்சிலேட்டோ. இது எல்லாமே எங்க இருக்குது? மிட் ஆஃப் த சீரிஸ். இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல எங்க இருக்குதுமா? மிட் பொசிஷன்ல இருக்குது. மிட் பொசிஷன்ல இருந்தா இது ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா சொன்னா இதெல்லாம் மாடரேட் ஃபீல்ட். பட் இட்ஸ் பிஹேவ் லைக் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இட்ஸ் பிஹேவ் லைக் a ஸ்ட்ராங் ஃபீல்ட். அப்ப யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா சீலெட்டிங் லிகண்ட்ஸ். சீலெட்டிங் லிகண்ட்ஸ் இட்ஸ் பிஹேவ் லைக் a chelating ligands. It's behave like a strong field ligand. Strong field ligands. யாரெல்லாம் chelating ligands சொல்லுங்க? EDTA, அப்புறம் oxalato, EDTA 4 minus, அப்புறம் oxalato, அப்புறம் என்னது? EN ethylene diamine, glycine கூட கிளைசின். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைடென்டேட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி வரது எல்லாமே என்னதுன்னா சீலெட்டிங் லிகண்ட்ஸ். இது எல்லாமே ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல மிட் பொசிஷன் இருந்தாலும் இட்ஸ் பிஹேவ் லைக் a strong field ligand. இட்ஸ் பிஹேவ் லைக் a what is it ma? strong field ligand. சரி சார், ஓகே. இப்போ இதுல நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் புக் பேக் உள்ள ஒரு क्वेश्चन இருக்கு பாருங்க. ஒரு क्वेश्चन புக் பேக்ல அந்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் இந்த வீடியோ மட்டி கூட நீங்க பாத்துக்கங்க. based on BB theory explain. BB theory பேஸ் பண்ணி சொல்லணும். குரோமியம் அமோனியா 6 3+, அப்புறம் நிக்கல் டெட்ரா சயனிடோ என்னது 2-. சரி, இதுக்கு முதல்ல ஐயூபிஎஸ் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் சொல்லுங்க. இதுக்கு பேர் சொல்லுங்கம்மா. ஹெக்ஸா அமைன் குரோமியம் 3 அயான். குரோமியம் 3 அயான். இதுக்கு பேர் சொல்லுங்க. டெட்ரா சயனிடோ நிக்கலேட் 2 அயான். நிக்கலேட் 2 அயான். ஏன் இது நிக்கலேட் வந்துச்சு? ஏனா கோஆர்டினேஷன் ரேட் என்னது? நெகட்டிவ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இது வந்து 4- வரும். ஏன்னா சயனிடோ நெகட்டிவ் லிகண்ட். -1 × 4 -4. அப்ப இங்க +2 வரும். அதான் அதனுடைய சார்ஜ். இது என்னது? 0. அமைன்ங்கிறது நியூட்ரல் லிகண்ட். அப்ப 0ங்கறனால இங்க எவ்வளவு நாள் 0 தான். அப்ப இங்க என்னது? +3. இப்போ என்னோட क्वेश्चन. இப்போ VB தியரி எழுதும்போது அந்த பாக்ஸ் போட்டு எழுதுவோம் இல்லையா? அதனுடைய இது நமக்கு தெரியாது. அத நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? CO NO
CO NO வா CO NO வா நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ் தான் சார் என்னதான் சார் CO NO அப்புறம் HH 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 GMM GMM சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கலாமா ஷார்ட்கட் ஃபார்ம் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க CO NO HH GMM HH GMM C4 என்னது சென்ட்ரல் மெட்டல் அயான் O என்னது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா அவுட்டர் ஆர்பிட்டால் மெட்டல் அயான் இப்ப அயான் தானே இருக்கு அடுத்து என்னன்னு நேச்சர் ஆஃப் த லிகண்ட் ஓகே ரைட் அடுத்தது O என்னது அவுட்டர் ஆர்பிட்டால் இங்க மெட்டல் அயானா இங்க என்னது அவுட்டர் ஆர்பிட்டால் மெட்டல் காம்ப்ளெக்ஸா பிரசன்ஸ் ஆஃப் லிகண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் ஆட்டம் அப்படின்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கலாம் சரியா அதாவது லிகண்டோட சேர்ந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் H என்னது ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்புறம் H என்னது ஹைபிரிடைசேஷன் நெக்ஸ்ட் என்னது ஜியோமெட்ரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா ஈஸியா என்ன ஃபார்முலா சொல்லுங்க CO NO HH GMM ஓகேவா ஞாபகம் வச்சுக்கலாமா இப்ப சென்ட்ரல் மெட்டல் அயான் நல்லா கவனிங்க இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்க்கலாம் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து Cr3+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் குரோமியம்னா என்னது அட்டாமிக் நம்பர் 24 தெரியலனா எழுதிக்கணும் ஸ்காண்டியம் டைட்டியம் எழுதிக்கணும் 24 னா 3d4 4s2 एक्चुअली எப்படி வரணும் 3d5 4s1 வரணும் இதுல ரெண்டு போயிடுச்சுனா இதுல எவ்வளவு இருக்கு இன்னும் போயிருமா 3+ னா அப்ப இதுலயும் ஒன்னு போயிடும் அப்ப என்ன வரும் 3d3 அப்ப என்ன வரும் 3d3 4s0 3d3 4s0 outer orbital in metal ion பாக்ஸ்ல போட்டுக்கணும் outer orbital 3d3 1 2 3 4 5 இந்த d ஆர்பிட்டால நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம் எப்போ CFG ல நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம் என்ன கேட்டகரியா பிரிக்கிறோம் இதனுடைய எனர்ஜியே இதெல்லாம் டீஜெனரேட் ஆர்பிட்டால் இதெல்லாம் என்னதுமா இதனுடைய பேர் என்னது dxy dyz dzx இதுக்கு பேர் என்னது dx2 y2 dz2 சரிங்களா இதையே நம்ம CFG எப்படி பிரிக்கிறோம் ரெண்டு கேட்டகரியா இது T2G ஆ பிரிக்கிறோம் இது என்னது EG according to the octahedral complexல T2G lower energy level EG என்னது higher energy level EG என்னதுமா higher energy level சரி இப்போ இதுல எலக்ட்ரான் பாருங்களேன் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆயிருக்குது 3 தானே 1 2 3 இந்த மூணு எலக்ட்ரானுமே எதுல ஃபில் ஆயிருக்குது T2G லயே இருக்குது EG ல ஏதாவது எலக்ட்ரான் இருக்கா இல்லையாப்பா இல்ல சோ அப்ப கவனிங்க இங்க வேக்கன்ட் ஆர்பிட்டால் 4s நெக்ஸ்ட் என்னது நேச்சர் ஆஃப் தி லிகண்ட் என்ன லிகண்ட் இது அமோனியா என்ன லிகண்ட் நேச்சர் சொல்லுங்க அமோனியா என்ன லிகண்ட் பா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் வெச்சுக்கங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் சரிங்களா ஏனா இது வந்து 3+ ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் குரோமியத்துக்கு வரும்போது குரோமியத்துக்கு ரெண்டு இருக்குது Cr3+1 Cr6+1 Cr2+ ரொம்ப ரேர் அதிகமா இல்ல சோ அப்ப இவங்க கம்பேர் பண்ணும்போது இது ஹையர்னே வெச்சுக்கீங்களே அப்ப என்னது அப்படினா இதுதான் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் சோ அதனால இங்க வந்து என்னது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் என்ன லிகண்ட் மாதிரி கைட்ல வந்து நமக்கு வீக் ஃபீல்ட் லிகண்ட் கொடுத்திருந்தா கூட நீ என்ன பண்ணலாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் எப்படி எழுதினாலும் ஒண்ணும் சேஞ்ச் ஆகாது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அடுத்து என்ன பண்ணும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னா என்ன பேர் அது அன்பேட் எல்லாம் என்ன பண்ணும் சொல்லுங்க அன்பேட் எல்லாத்தையும் என்ன பண்ணுமா பேர் பண்ணும் சோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்ப எலக்ட்ரான் எதுல பேர் பண்ணும் எங்க இருந்து எங்க பேர் பண்ணணும் முதல்ல அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும் EG ல இருந்த எலக்ட்ரானை தான் எங்க பேர் பண்ணும் T2G க்கு பேர் பண்ணும் சரிங்களா T2G ல இருக்கிறதே என்ன பண்ணாது அதுக்குள்ளே பேர் பண்ணாது ஏன்னா இது லோயர் எனர்ஜி லெவல் எப்பவுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா
T2G ல எலக்ட்ரான் இருக்கும், EG ல இருக்கும். எலக்ட்ரான் முதல்ல 1 2 3 இங்க ஃபில் ஆகும், 4 5 6 இதான் பேரிங். இது ஃபில் ஆகாம மேல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை இங்க எழுதிருந்தா கூட இதை தான் இங்க கொண்டு வரும், இங்க போகாது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் யூஸ் பண்ணோம்னா இங்க தான் பேர் ஆகும். அப்போ என்ன ஆகும், T2G ல தான் முதல்ல என்ன ஆகும், ஃபில் ஆகும். T2G ல 6 ஆனதுக்கு அப்புறம் தான் EG போகும். சோ அதனால இங்க EG ல எலக்ட்ரானே இல்ல. சோ இங்க பேரிங்ங்கிறது நடக்க வேண்டியதே இல்ல. நோ பேரிங், நோ பேரிங். சரிங்களா? ஏன் நோ பேரிங் நடந்துச்சு? பிகாஸ் என்ன இல்ல, எலக்ட்ரான்ஸே இல்ல. நோ பேரிங், நோ எலக்ட்ரான்ஸ், நோ EG எலக்ட்ரான்ஸ். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் என்னலாமா? அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் என்னது? இதுதான் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். T2G லெவல் இருக்குது, 1 2 3 இருக்குது, இது 1. ரெண்டாவது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எப்ப ஃபார்ம் பண்ணுது? காம்ப்ளெக்ஸ் லிகண்ட் அப்ரோச் பண்ணும்போது. எத்தனை லிகண்ட் இருக்கீங்க? 6 லிகண்ட். 6 லிகண்ட் என்ன சொல்லிக்கிறேன்? 6 ரிலேட்டிவ்ஸ் மாதிரி. அப்ப 6 ரிலேட்டிவ்ஸ் வந்தா நான் எத்தனை ஆர்பிட்டல் வேக்கன்ட் கிரியேட் பண்ணி வைக்கணும்? எத்தனை ரூம் வேக்கேட் பண்ணி வைக்கணும்? 6 ரூம்ஸ் வேக்கேட் பண்ணி வைக்கணும். அப்ப இதுல 1 2 2 இருக்குது, இது 3 இருக்குது. இதுக்கு அடுத்து என்னது? இன்னொரு 3 ஆர்பிட்டல்ஸ் தேவை. அப்ப இது 4s, இது 3d, இது என்னது? 4p. சரியா? இப்ப இதுல எதெல்லாம் இன்வால்வ் ஆக போகுது? அதுதான் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். எந்தெந்த ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகுதோ அது ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல், எந்தெந்த ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகலையோ அது அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். இப்ப இது எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, எப்பவுமே EG ஆர்பிட்டல் தான் இன்வால்வ் ஆகும். இது வந்து இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், எய்தர் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு அப்புறம் நான் 4d ஆட் பண்ணா கூட D2 sp3 ஹைபிரிடைசேஷன் வந்தாலும் சரி, sp3 D2 ஹைபிரிடைசேஷன் வந்தாலும் சரி, only EG orbitals only involving the hybridization. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? யோசிச்சா புரியுதா இல்லையாமா? ஏன் இது நம்ம இது மட்டும் இன்வால்வ் பண்றோம் அப்படின்னா EG தான் இன்வால்வ் ஆகும். சரி, அப்ப இது நான் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் மட்டும் எடுக்கும்போது என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 ஆல்ரெடி 3 ஆர்பிட்டல் 3 எலக்ட்ரான் வந்து அன்ஹைபிரிடைஸ்ட். 1 2 3 நோ பேரிங், பேரிங் நடக்காது, எலக்ட்ரான்ஸ் இல்ல, அது ஆல்ரெடி காலி எம்டி ஆர்பிட்டல் தான். சரி, எதெல்லாம் ஹைபிரிடைஸ்ட் ஆக போகுது? 1 2 3 4 5 6. அதை மட்டும் நான் தனியா மொத்தத்தையும் ஒண்ணா எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6. இதுக்கு பேரு D, இதுக்கு பேரு S, இதுக்கு பேரு P. D ல 2 இருக்குது, அதனால D2. இதுக்கு பேர் என்னது? 2 இது 3 மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல். 3D எனர்ஜி லெவல் வேற, 4s எனர்ஜி வேற, 4p எனர்ஜி வேற. இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி ஹைபிரிடைஸ்ட் ஆகி ஒரு புது ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். அதுக்கு பேர் என்னது? D2 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். D2 எத்தனை D2 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நானு? 6. ஏன் 6 எடுத்தேன்? ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு? 6 தான். அப்போ அந்த கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு? 6. நான் இங்க வந்து யார் வர போறாங்க? அமோனியா வந்து ஜாயின் பண்ண போறாங்க. யார் வந்து ஜாயின் பண்ண போறாங்கமா? அமோனியா. சோ இதான் ஹைபிரிடைசேஷன். அப்ப அமோனியா வந்து இங்க வெக்கேட். அமோனியால லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அமோனியா கூட நியூட்ரல் லிகண்ட் தான். சரிங்களா? 6 அமோனியா வந்து ஹைபிரிடைஸ் ஆயிடுச்சு. என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க? D2 ஆ sp3 ஆ? D2 sp3. எப்பவுமே D2 னு வந்தாலே அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் மட்டும் தான் D2 வரும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் தான் என்ன பண்ணுது? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணும். அப்போ இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்ல வேக்கன்ட் ஆர்பிட்டல் கிரியேட் பண்ணும். இது வீக் ஃபீல்ட் லிகண்ட் நான் போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இப்படி பண்ணாது. இப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஜியோமெட்ரி என்னது? கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்தாலே ஜியோமெட்ரி என்னது? ஆக்டாஹெட்ரல். 6னாலே ஆக்டாஹெட்ரல் தான்ப்பா. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது D3. எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அப்ப n ஈக்குவல் டு எவ்வளவு? இது என்ன 3 அன்பேர்ட் என்னது? என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி? பாராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிமா? பாராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளவு? n ஈக்குவல் டு 3. அப்ப ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் n இன்டு n பிளஸ் 2. அப்ப எவ்வளவு வரும்? ரூட் ஆஃப் 3 இன்டு 3 பிளஸ் 2. சோ ரூட் 15 வரும். ரூட் 15 வந்து ரூட் 16 னா 4 வரும். 15 னா 3.90 போர் மேக்னெட்ரான். இதுதான் இதனுடைய இது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? ரைட். அடுத்தது இன்னொன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அது என்னது? நிக்கலா? சொல்லுங்க. நிக்கல் டெட்ரா சைனிடோ நிக்கலேட் 2 மைனஸ். இது 2 பிளஸ். இது சரியா? இது 4 மைனஸ். இப்போ என்ன ஃபார்முலா சொல்லுங்க? என்ன சொல்லிக்கிறோம்? பாதியா பிரிச்சுக்கலாம்.
CO CO NO CO NO HH GM சரியா? C என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? சென்ட்ரல் மெட்டல் அயான். சென்ட்ரல் மெட்டல் அயான். எதனா அயான் சொல்லுங்க? நிக்கல். அட்டாமிக் நம்பர் 28. அந்த சீரிஸ் எழுதி பாரு தெரியலனா. நிக்கல் Ni 2+. நிக்கலுக்கு 3d8. இது 28 நால என்னது? 3d8 4s2. 2+ னா இது போயிடும். 3d8 4s0. அடுத்து ரெண்டாவது என்னது? அவுட்டர் ஆர்பிட்டால் மெட்டல் ஆட்டமா? மெட்டல் அயான். அவுட்டர் ஆர்பிட்டால் மெட்டல் அயான். பாக்ஸ் போட்டுக்கலாம். 3d க்கு எவ்வளவு? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 4s எவ்வளவு? 1. ரெண்டாவது என்னது? நேச்சர் ஆஃப் த லிகெண்ட். நேச்சர் ஆஃப் த லிகெண்ட். எது லிகெண்ட்? சயனைடு. சயனைடு என்ன லிகெண்ட்? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட்னா என்ன அர்த்தம்? பேரிங் நடக்கும். என்ன நடக்குமா? பேரிங் நடக்கும். சரி, பேரிங் பண்ற அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கா? T2G ல 5 இருக்கு, EG ல 2 இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான் தான் என்ன பண்ண போறோம்? பேர் பண்ண போறோம். புரியுதா? அதுவும் எங்க எதுக்குள்ள பேர் பண்ற அப்படின்னா, இங்க T2G EG ல இருந்து T2G வரைக்கும் இடமே இல்ல. T2G ஆல்ரெடி என்னது? ஃபுல்லி பேக்டு. சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? O என்னது? அவுட்டர் ஆர்பிட்டால். அது என்ன சொல்றோம் நம்ம? அவுட்டர் ஆர்பிட்டால் மெட்டல் ஆட்டம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிகெண்ட். இன் பிரசன்ஸ் ஆஃப் லிகெண்ட். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அதுதான் அப்படியே மொத்தமா காம்ப்ளெக்ஸ் எழுதிடுறேன். அப்ப என்னது அது? Ni CN4 2-. கவனிங்கம்மா. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேர் பண்ணது இல்லையா? இதுல எதெல்லாம் பேர் பண்ணது பாரு. 1 2 3 4. லாஸ்ட்ல இந்த 5 பாரு. 1 2 3 4 5 இருந்தது. 6 7 8. இப்ப என்ன பண்ணுது? இந்த EG-லயே இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? இங்க வந்து பேர் ஆயிடுச்சு. இது என்ன இருக்குது? இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸா தனியா இருக்குது. இருக்கா? Sல 1 தனியா இருக்குது. அப்புறம் வேற எவ்வளவு வேக்கன்ட்? இதுல எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு? 4. அப்ப நான் எவ்வளவு கிரியேட் பண்ணனும்? எத்தனை வேக்கன்ட் ஆர்பிட்டல் கிரியேட் பண்ணனும்? 4. இப்போ ஆல்ரெடி 2 வேக்கன்ட் ஆயிடுச்சு. மீதி என்ன பண்ணனும்? இன்னும் 3 இருக்கு இல்லையா? அது 4p. அதுல 2 மட்டும் எடுத்துட்டா போதும். கரெக்ட்டா இல்லையாப்பா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்னதுமா? H ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். எதெல்லாம் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்? அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் முதல்ல 3d8. ஹைபிரிடைஸ்ட் தானேப்பா? அது படிக்கிற கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அதுக்காக தான் இது எழுது ஞாபகம் வச்சுக்க சொன்னது. ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் எவ்வளவு? 4 எடுத்துக்கணும் மொத்தமா. 1 2 3 4. ரெண்டுமே என்னது? எல்லாமே பேர். இது 3d8. எது ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்? எது? ஏய் கவனிமாங்க. 1 2 3 4. மொத்தம் D ல 1, S ல 1, P ல 2. இன்னொன்னு அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் தனியா இருக்கும். அப்ப இதுக்கு பேர் என்னது? DSP2. DSP2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். எத்தனை சைனைட் இருக்குது? ஹைபிரிடைசேஷன் எத்தனை சைனைட் இருக்குது? 4. 1 இங்க CN, இங்க என்னது? CN, இங்க என்னதுமா? CN, again இங்க என்னது? CN. ஹைபிரிடைசேஷன் என்னது? நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. என்னதுமா? DSP2. அப்ப என்ன ஜாமெட்ரியா இருக்கும்? sp3 என்ன ஜாமெட்ரி? டெட்ராஹெட்ரலா? bb3 என்ன படிச்சீங்க இப்ப காலையில இருந்து? bb3 என்னமா? sp3 னா டெட்ராஹெட்ரல். DSP2 என்னது? என்ன ஜாமெட்ரி சொல்லுங்கம்மா? இது ஸ்கொயர் பிளானர். ஸ்கொயர் பிளானர். மேக்னெட்டிக் மூமென்ட் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னது முதல்ல? டயாமேக்னெட்டிக். ஏன் டயாமேக்னெட்டிக் சொல்லுங்க? எல்லாமே பேரா இருக்குது. அதனால என்னது? டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் மூமென்ட் எவ்வளவு? மேக்னெட்டிக் மூமென்ட் 0. மேக்னெட்டிக் மூமென்ட் வந்து என்னதுமா? 0. ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சா?
கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பார் புக் பேக்ல. புக் பேக் லாஸ்ட் கொஸ்டின் படிங்க. Write the oxidation state, coordination number, nature of the ligand, magnetic property, and electronic configuration in orthogonal crystal field of the form for the complex magnet cyanide இருக்குது இல்லையா? மா இந்த ஆக்சிலேட்டோ இதுக்கு முன்னாடி ஒன்னு எழுதுனேன் PB3 ஆக்சிலேட்டோ நான் காலையில என்ன பண்ணேன்? அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டாண்டா எப்படி இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகண்டாண்டா எப்படி இருக்கும்னு போட்டிருந்தேன் இல்லையா? இப்ப சொல்ற பியூர்லி ஆக்சிலேட்டோ இஸ் என்னது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆக்சிலேட்டோ இஸ் a chelating ligands. என்ன ligandsமா? bidentate, tridentate, tetradentate இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ligandsமே chelating ligands அப்படின்னு சொல்லுவாங்க. All the chelating ligands which behave like a strong field ligand. Which behave like a strong field ligand. மறந்துட கூடாது. சரிங்களா? புரிஞ்சுதா? ஹalleluya. ரைட். எழுதிடுவீங்களாமா இத? ரைட். Thank you.